Hi guys, let's welcome back to Mechanical. நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியருங்கிற பிராண்டில் ரியோ மாடல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரியோ மாடலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதோட ஒயரிங் கனெக்ஷன்ஸ் அண்ட் த்ராட்டில் கனெக்ஷன்ஸ் அண்டு தென் பேட்டரி கனெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வண்டியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரியோ வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா 4 லெட் ஆசிட் பேட்டரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோலை வந்து சூஸ் பண்ணணும். கண்ட்ரோலை என்ன கண்ட்ரோலை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெக்டார் சைன் வேவ் கண்ட்ரோலர் தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் சைன் வேவ் கண்ட்ரோலர் 48 வோல்டேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். ஸோ 4 பேட்டரியோட வோல்டேஜ் கம்பைன் பண்ணிங்கன்னா 48 வோல்ட். ஓகேங்களா. ஸோ 48 வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலர் வந்து எடுத்துக்கிறோம். வெக்டார் சைன் வேவ் கண்ட்ரோலர். ஓகேங்களா. ஃபேஸ் ஆங்கிள் வந்து ஆல்ரெடி இருக்கிற மாதிரி எப்போ ஆஸ் யூஷுவல் வந்து 120 டிகிரி, அதாவது 3 ஃபேஸ் ஆங்கிள் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த கண்ட்ரோலை எடுத்துகிட்டு அதோட ஒயரிங் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் வண்டியில் இருக்கிற ஒயரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ கண்ட்ரோலர் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வெக்டார் சைன் வேவ் கண்ட்ரோலர். இதில் ஒயரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள். இது த்ராட்டில் கனெக்ஷன்ஸு, தென் ரிவர்ஸு, ஃபார்வேர்டு, தென் அந்த ஹை லோ அந்த மாதிரி ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. தென் பேட்டரியிலேருந்து சப்ளை போகிறது, கண்ட்ரோல்லேருந்து அவுட்புட் வருது, தென் இன்புட் எல்லாமே வந்து ஒயரிங் கனெக்ஷன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. சரி, நான் மோட்டருக்கு வந்து அவுட்புட். அடுத்து பார்த்திங்கன்னா வண்டியில் வரது பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஷாக்கெட்டுக்கு பார்த்திங்களா, இந்த பிளாக் வித் ஒயிட்டு, இந்த ரெட் கலர் ஷாக்கெட்டு தான் நமக்கு வந்து த்ராட்டில் கனெக்ஷன். அதாவது த்ராட்டில் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணுறது, தென் ஜீரோ பண்ணுறது, இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே இது மூலிமா தான் நமக்கு வந்து கண்ட்ரோலருக்கு வந்து சிக்னல் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த சிக்னல் வந்து கண்ட்ரோலருக்குள்ளே போய் பாஸ் ஆகிட்டு நமக்கு வந்து மோட்டருக்கு வந்து சப்ளை அனுப்பும். ஸோ அந்த மாதிரி நம்ம மோட்ரு வந்து ஹை ஸ்பீடு, லோ ஸ்பீடு அந்த மாதிரி. ஓகேங்களா. அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்க்கு வந்து இதை யூஸ் ஆகும். இது வந்து மேலே ஆக்சிலேட்டர் பண்ணுற பார்த்தீங்களா, அது கீழே வந்து அதாவது ஸ்லோ, ஹை அந்த மாதிரி 2 சுவிட்ச் இருக்கும், ஒரு சுவிட்ச் இருக்கும். இது வந்து லோ அதாவது மோட்டர் வந்து லோ ஸ்பீடில் ஓட்டணுமா ஹை ஸ்பீடில் ஓட்டணுமா அப்படிங்கிற சிக்னல்ஸ் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோலருக்கு வந்து இன்புட்டாக வந்து நமக்கு சப்ளை பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோலர் வந்து மேட்ச் ஆகி நமக்கு வந்து மோட்டருக்கு வந்து சப்ளை கொடுக்கும். அது லோலியே ஓடணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. இது த்ராட்டில் கனெக்ஷன். ஓகேங்களா. இந்த 2 கனெக்ஷன்ஸும் ஓகே. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து வர வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ், தென் சுவிட்ச் கண்ட்ரோலருக்கு ஒரு சப்ளை இருக்கும். ஸோ இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த ரெண்டுமே. தென் இன்னொன்று பாருங்கள், அது பார்த்துட்டிங்கன்னா எல்லோ விஷயம் பார்த்திங்களா, அது வந்து சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு போகிற நமக்கு வந்து லைனு. ஸோ எல்லாமே கனெக்ஷன் பண்ணிவிட்டு தான் நம்ம வண்டியை வந்து ரேஸ் பண்ணணும், ரன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஒரு கனெக்ஷன் மிஸ் ஆனாலும் நமக்கு வந்து ஃபயர் ஆயிரும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. இந்த 3மே வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டனு. அதாவது இன்புட்டு, தென் நெகட்டிவ் வந்து அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், தென் எல்லோ விஷயம் வந்து நமக்கு வந்து சுவிட்ச் கண்ட்ரோலருக்கு போகிறது. ஓகேங்களா. சாவி லைன் சுவிட்ச் கண்ட்ரோலருக்கு போகிறது. அதுக்கப்புறம் அனதர் ஒன் பார்க்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் வந்து வர சப்ளை. அதாவது பார்த்திங்கன்னா கண்ட்ரோலருக்கு வந்து நமக்கு இன்புட்டாக கொடுக்குறோம்ல, அந்த சப்ளை வந்து நமக்கு வந்து இந்த க்ரீனு. தென் இதுவும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சாவி லைன் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வரும் நமக்கு இந்த சர்க்யூட்டுமே. ஸோ இந்த எல்லா சர்க்யூட்டுமே வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். இது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கண்ட்ரோலரில் வந்து 3 இருக்குது பார்த்திங்களா, இந்த 3 லைனும் நமக்கு இன்புட் லைனு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ, தென் இதுவும் வந்து சுவிட்ச் கண்ட்ரோலருக்கு போகிறது. இது பார்த்துட்டிங்கன்னா த்ராட்டில் கனெக்ஷன், அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து த்ராட்டிலுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து தென் அதே வந்து இன்புட்டாக வந்து பிளாக் கலர் சுவிட்ச் பார்த்திங்கன்னா அதே இன்புட்டாக நம்ம கொடுப்போம். தென் இது பார்த்திங்கன்னா சிங்கிள், அதாவது சுவிட்ச் கண்ட்ரோலருக்கு வந்து நமக்கு இன்புட் சப்ளை கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த சர்க்யூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு த்ராட்டிலேருந்து வந்த சிக்னலை வந்து நமக்கு வந்து இது வழியாக இந்த சாக்கெட் வழியாக நமக்கு வந்து இன்புட்டாக போகும் நமக்கு கண்ட்ரோலருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பேட்ரி மோட்ரு கனெக்ஷன்ஸ். மோட்டருக்கு வந்து 3 சப்ளை போகுது. தென் 5 சப்ளை வந்து இன்புட் சப்ளை, அதாவது 5 சென்சிங் யூனிட் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பிளாக் வந்து நெகட்டிவாக இருக்குது, இன்னொன்று வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பார்த்திங்கன்னா சிக்னல், அதாவது 120 அந்த 3 ஃபேஸ் ஆங்கிளோட லைன் தான் இந்த சாக்கெட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோக்கு எல்லோ கனெக்ஷன் செக் பண்ணிக்கங்க. எல்லோக்கு எல்லோ, இந்த எல்லோக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். தென் செகண்ட் ஒன் பாருங்கள், ரெட்டுக்கு ரெட்டு கனெக்ஷன் கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிளாக்கு
இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும். இதில் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோலர் வந்து ஃபயர் ஆயிரும். ஸோ புது கண்ட்ரோலர் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, நல்லா டைட் பண்ணிங்க. ஏன்னா லூஸ் இருந்தாலும் நமக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆகும், லைன் மிஸ் மேட்ச் ஆகிறதுனால நமக்கு வந்து ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டைட் பண்ணும்போது நல்லா டைட் பண்ணிக்கங்க, நல்லா ரிங்ஸ் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கங்க. 8 mm பாக்ஸ் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளாக்கு ரெட்டுக்கு ரெட்டு, எல்லோக்கு எல்லோ இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஒன்று டச் ஆகாத இருக்கணும். டச் ஆகுச்சுன்னா நமக்கு வந்து ஃபயர் ஆகும். ஸோ டச் ஆகாத மாதிரி தனித்தனி கைடு வேலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து கேப் போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி படாது இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா கண்ட்ரோலருக்கு இன்புட் லைனு நம்ம இப்படி தான் சப்ளை வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து ஏதாவது தண்ணி வாட்டர் ஏதாவது பட்டுச்சுன்னா நமக்கு வந்து டேமேஜ் தான். ஸோ இது கன்ஃபார்மாக வந்து நனையாமல் பார்த்துக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நமக்கு த்ராட்டில் லைன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் சுவிட்சு கண்ட்ரோல் சாக்கெட்டை வந்து போட்டுக்கலாம். சுவிட்சு கண்ட்ரோலர் சாக்கெட் வந்து இன்புட் வந்து நம்ம வந்து அப்படியே சாக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் கண்ட்ரோல்லேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து அதுக்கே வந்து இன்புட்டாக நம்ம வந்து லைன் கொடுக்குறோம். இந்த ப்ளூ கலர் லைனு இது பார்த்துட்டிங்கன்னா கெப்பாசிட்டரோட லைனு, இது இன்புட்டாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இன்புட்டாக கொடுக்கும்போது கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து லாக் ஆகிற மாதிரி கொடுங்க. ஏன்னா ரொம்ப லூஸாக இருந்தால் நமக்கு ஷாக் அடிக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம த்ராட்டில் லைனோட ஹை ஸ்பீடு, அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸலேட்டர் 0லேருந்து நீங்கள் டாப் ஸ்பீடு வரைக்கும் இருக்கீங்க பட் அந்த லைன் கொடுத்துக்கலாம். தென் சுவிட்சு கண்ட்ரோல் லைன் வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் சுவிட்ச் கண்ட்ரோலை வந்து நம்ம வந்து அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹை பீம் லோ பீம், அதாவது பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் ஓடுதா லோ ஸ்பீடில் ஓடுதா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுற சாக்கெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே மாற்றி கனெக்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ப்ராப்ளம் தான். ஸோ எல்லா சர்க்யூட்டும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. த்ராட்டில் லைனு, ஹை பீம், லோ பீம், தென் ஸ்விட்ச் கண்ட்ரோலு, தென் இன்புட்டுக்கு இன்புட் கண்ட்ரோலர், ஓகேங்களா. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இது கண்ட்ரோல் வந்து வர அவுட்புட் லைன், இது எல்லாமே அவுட்புட் லைன், இதெல்லாமே மோட்டருக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் மோட்டர் லைனுக்கு, ஓகேங்களா. இது 5 சென்சிங் யூனிட்டோட லைனு, எல்லோ, பிளாக்கு, க்ரீனு, ரெட்டு, ஓகேங்களா, ப்ளூ, இந்த 5 லைனும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 லைனில் 3 லைன் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆங்கிள்ஸ் லைனு, அதாவது 120 120 120, அதாவது 3 வீல் ஹப்பு ஃபுல்லாக ரொட்டேஷன், ஒரு ரொட்டேஷன் வந்து 3 360 டிகிரி வந்து கவர் ஆகுது இந்த 3 லைனு. தென் ரெட்டு பிளாக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரவுண்டு அண்டு பாசிட்டிவ் அண்ட் கிரவுண்டு, ஓகேங்களா, நெகட்டிவ், இந்த மாதிரி நம்ம வீலில் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஹப் மோட்டரோட ஒயரிங் கனெக்ஷன்ஸ் வந்து எல்லோக்கு எல்லோ, தென் ப்ளூக்கு ப்ளூ, ப்ளூக்கு ப்ளூ லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் க்ரீனுக்கு க்ரீன் லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தனித்தனியாக தான் செப்பரேட்டான கைடுவில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் வந்து 2 டச் ஆச்சுன்னா நமக்கு வந்து இதுலேயும் வந்து ஃபயராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபயர் ஆச்சுன்னா நமக்கு வந்து மோட்டர் வந்து சீக்கிரமே வந்து காயில் வைண்டிங்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து செப்பரேட்டே வந்து நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணுங்கள். கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்சிங் யூனிட்டோட சாக்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சாக்கெட்டை வந்து லைன் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதை வந்து பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே 4 ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து சாவி ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஃபுல் டைட் இருக்கணும். லூஸ் இருந்தாலும் நமக்கு வந்து மோட்ரு வந்து ரன் ஆகாது. ஸோ ஃபுல் டைட் இருக்கணும் கண்டிப்பாக இந்த சாக்கெட்ஸ் லைன் எல்லாமே. ஸோ 8 டீ பாக்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து சாவி ஆன் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் மோட்ரு கண்டிஷன் எப்படின்னு. ஓகே, எல்லா கனெக்ஷன்ஸும் ரெடி. இப்போ வந்து
எம்சிபியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்ட் லைன் வந்து சப்ளை கொடுத்து நம்ம வந்து மோட்டரை வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஃபயர் ஆகும், 2 கனெக்ஷன்ஸ் இருக்கனால. எல்லாம் செக் பண்ணியாச்சு. வந்து சாவி ஆன் பண்ணிவிட்டு எல்லா சுவிட்சும் ஆஃபில் இருக்கணும் கண்டிப்பாக, இல்லைனா வந்து நம்ம டிசி கன்வெர்ட்டர் போயிடும் இந்த மாதிரி ஃபயர் ஆகும்போது. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு மோட்ரு வந்து செக் பண்ணிக்கலாம், எந்த நாய்ஸும் இல்லை. ஸோ ப்ராப்ளம் ரெடி. கண்ட்ரோலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பானட்டெல்லாம் போட்டு எல்லா கனெக்ஷன்ஸும் வந்து நாம் வந்து கரெக்டாக வந்து டேப்பிங் பண்ணிவிட்டு பாக்ஸை வந்து பின்னாடி பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பாக்ஸ் எல்லாம் போட்டு வண்டியை வந்து ட்ரையல் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.